Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu Allah வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பேர் முகமது காலித். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். இஸ்லாத்தோட வளர்ச்சி, இஸ்லாம் எந்த நோக்கில் வளர்ந்துட்டு இருக்கு, இஸ்லாம் வளர்றதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற விடத்தை பற்றி நம்ம யோசிச்சோன்னா நாம் எதுவுமே பண்ணலை. அவங்க தான் நம்மளோட எதிரிகளில் வந்து இஸ்லாத்தை வளர்க்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் மேலே பழிய சுமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண முயற்சிகள் காரணமாக மட்டுமே தான் இஸ்லாம் வளருது. என்னை பார்த்தோ உங்களை பார்த்தோ இஸ்லாம் வளரல. அதை நினச்சி நம்ம வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். கண்டிப்பாக இஸ்லாத்தோட வளர்ச்சி எப்படி நமக்கு ஆரம்பிக்குதுன்னா, அவங்க எப்பெல்லாம் வந்து இஸ்லாமை இருட்டடிப்பு செய்யணும், இஸ்லாத்துக்கு எதிராக வந்து அவங்க வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தணும், இஸ்லாமியர்கள் வந்து நம்ம கூட சேரவே மாட்டாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி, அவங்களுக்குன்னு ஒரு ஷரியத்து, அவங்க அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது. ஷைத்தானோட படம் வந்து பெரிய படையாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஷைத்தானோட படம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. அங்கே வந்து என்னன்னா பணம் லாவிஷான வாழ்க்கை, அதான் லாவிஷ்னா அதிகமாக செலவு பண்ணுற வாழ்க்கை, அதெல்லாம் வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கார் ஆடியில் A8 போச்சுன்னா நம்ம வந்து ஆன்னு பார்ப்போம். ஆனால் அங்கே வந்து லேம்பர்கினி, பொகாடி அந்த மாதிரி கார்ஸ் 8 crores 9 crores 10 crores, மேபக் எக்ஸில் வரும் 48 crores, அந்த மாதிரி கார்ஸ் அதாவது அங்கே வந்து அதிகமாகிடுச்சு. இதில் வந்து அவங்க வந்து வாழ்க்கையை வந்து என்ன ஆயிடுச்சுட்டா, வாழ்க்கையில் வந்து நமக்கு இருக்கிற ஆசைகள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்து நிராசையாக மாறிடுச்சு. இதனால எதுவுமே கிடைக்கல, இதனால எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது நம்ம வந்து வாரம் சண்டே வந்து போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். இப்போ இவங்க சொல்லும் போது கூட பேசினாரு, கிறிஸ்டியன் சகோதரர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு உருவானது காரணம் வந்து பெடஸ்ட்ரியன் சொல்லிட்டு ஒரு சமூகம் இருந்தது. 1000 years before, 1400 1900 1800 years before வந்து பெடஸ்ட்ரியன் சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. பெடஸ்ட்ரியனுக்கும் ஆர்எஸ் என்ற ஒரு கடவுள், அவங்களுக்கு வந்து ஆர்எஸ் தான் ஒரு கடவுள், எகிப்து தேசத்துல இருந்தாங்க ஆர்எஸ் என்ற கடவுள். அந்த கடவுளுக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்தது, மத மோதல்கள். அப்ப அந்த மோதல்கள் வந்து விளைவு வந்து என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு போலியான ஒரு பேச்சு பேசிட்டு இருக்குல்ல, அதுக்கு நேர்படியான பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சது. ஆர்எஸ் என்ற கடவுளுக்கும் இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறாங்கல்ல, ஜீசஸ் தான் ஒரு காடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இடையே வந்து பிரச்சனை நடக்கும்போது, கான்ஸ்டான்டினோபிள்ன்ற ஒரு கிங்கு எல்லாம் சண்டெல்லாம் போடாதீங்க, நமக்கு வந்து சமத்துவத்து, நமக்கு வந்து பொதுவான விஷயத்துக்கு வருவோம், உங்களோட கொள்கையெல்லாம் கொண்டு வாங்க, என்னோட கொள்கையெல்லாம் கொண்டு வர, அப்புறம் யூதம் எத்தனை வந்து வைக்கிறான், மூசா கொடுத்த கொள்கையெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் குலுக்கி போட்டு, உங்களுக்கு இதெல்லாம் இடர்பாடா இருக்கா, இதெல்லாம் தூக்கி போட்டலாம், இதெல்லாம் இடர்பாடு இருக்கா, இதெல்லாம் தூக்கி போட்டலாம், இதெல்லாம் இடர்பாடு இருக்கா, இதெல்லாம் தூக்கி போட்டலாம். இதுக்கு சேர்த்து ஒரு கோர்வையா வச்சதுதான் பைபிள். அவங்க கிட்ட 27 பைபிள் இருக்கு, 147 கேட்டகரியா பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா அவங்களுக்குள்ளே 1008 கேள்வி இருக்கும். ஆனா அவங்களுக்கே பதில் தெரியாது. ஆனா என்னமோ ஏதோன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வரையும். ஆனா இஸ்லாம்ன்ற விஷயம் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு பார்த்தாங்கன்னா, இஸ்லாத்தை வந்து தொடவே கூடாது, இஸ்லாம் வந்து கேட்கவே கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு காலத்துல குரான் ஓதுவாங்களாம் குறைஷிகள். அந்த குரானை வந்து கேட்காதீங்க, காதை மூடிக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ ஒரு சில மக்கள் சொல்லுவாங்களாம், நான் என்னோட இதுல வந்து தெளிவா இருக்கிறேன், நான் என்னோட விஷயத்துல உறுதியா இருக்கிறேன், அவங்க ஓதுற குரான்ல எனக்கு எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வேகத்துல வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கான இதாயத்துக்கான வழியை கொடுத்துட்டான். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரு, அந்த US, கனடா, மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், UK, ஸ்வீடன், ஸ்பெயின், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா, இஸ்லாமியர்கள் இல்லை, இஸ்லாமியர்களே தொடக்கூடாது, இஸ்லாத்தை வந்து அறவே வெறுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் வந்து இருந்தாங்க. இதுல என்னதான் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து தொடும்போது குரான் நமக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய விஷயம் வந்து குரான் தான். இதுல எந்த விதத்திலுமே நம்ம மறுக்க முடியாது. நமக்கான விஷயம், நமக்கான அற்புதம் வந்து நமக்கு முன்னாடியே இருக்குது, அது வந்து குரான். அதை வந்து எடுத்து பார்க்கலாமே, படிக்கலாமே அப்படின்னு வந்து அவங்க வந்து என்ன ரீசன்னா, நிறைய பேர் வந்து 1600 years பிஃபோர்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன தெரியுங்களா சொல்றாங்க, பிரான்சிஸ் பேசில்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ அறிஞர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அதாவது இறை நிராகரிப்பாளர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா,
அவர் என்ன சொல்றாருண்டா, அறிவியலோட முழுமையான விஷயம் அவங்களுக்கு தெரியாதவங்க மட்டும்தான் இறைவனை வந்து நிராகரிப்பாங்க. அறிவியலோட ஆழ்ந்த கருத்துக்கள் தெரிந்த மக்கள் வந்து இறைவனை நிராகரிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஐன்ஸ்டீன் தான் வந்து உலகத்திலே அதிகமான வந்து அறிவை வந்து பயன்படுத்துற மனிதன். 9.2% ஆஃப் பிரெயின் வந்து யூஸ்டு. டோட்டல் 100%ல நம்ம வந்து 1.2 கூட யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில. அவர் வந்து 9.2 யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவரோட கருத்தா என்ன பதிவு பண்றாருண்டா, எந்த மதம் சயின்ஸோட அறிவியலோட ஒத்து போலையோ அந்த மதம் வந்து முடமானது. அந்த மதம் வந்து முடமானது, அதாவது நொண்டியானது. அதாவது அறிவியலோட ஒத்து போகாது. நான்லாம் கல்லை வணங்குறேன், நீங்களும் கல்லை தான் வணங்கணும். ஆனா ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நான் வந்து சைத்தான், நான் வந்து அது வந்து என்னது இவங்களோட கொள்கைகளை வந்து மாறுபடுறேன் அப்படின்றதுக்கு அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அது வந்து முடமானது. எந்த அறிவியல் வந்து மத நம்பிக்கை இல்லாத இருக்குதோ, எந்த மத நம்பிக்கை அறிவியல் இல்லாமல் இருக்கோ அது வந்து குருடானது. எந்த மத நம்பிக்கை அறிவியல் இல்லாம இருக்குதோ அது குருடானது. எந்த மத நம்பிக்கையும் இல்லாத அறிவியல் முடமானது. யூ காட் இட்? மத நம்பிக்கை இல்லாத அறிவியல் வந்து முடமானது. அது நடக்கவே முடியாது. அது நொண்டி கீழே விழுந்துட்டு இருக்கும். அது வந்து தொங்கிட்டு தான் இருக்கும். எந்த மத நம்பிக்கை வந்து அறிவியலோட ஒத்து போகாது. நீ அறிவியலோட கம்பேர் பண்ணா நீங்க எல்லாம் ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்குல்ல, அது வந்து குருடானது. இப்ப இந்த மாதிரியான விஷயம் வந்து யார் சொல்றான்னா, ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அவர் வந்து என்னன்னா E=mc² கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். அவர் ஒரு யூதன் தான் வந்து அதிகமான புத்திசாலி. இன்னைக்கு வரையும் சயின்டிஸ்ட் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் கூட சொல்லுவார் ஒரு இடத்துல, இன்னைக்கு வரையும் நம்ம வந்து சயின்ஸை வந்து நாம எந்த நோக்கில் பார்க்குறோமோ அதை வந்து ஐன்ஸ்டீன் பார்க்கல, ஐன்ஸ்டீனோட பார்வையே வந்து தனி அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஸ்டீஃபன் இன்னைக்கு இருக்கிற ஹெட் ஆஃப் த சயின்டிஸ்ட்ல வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தான். அவர் வந்து ஒரு நொண்டி மாதிரியான ஒரு மனிதர். அவர் வந்து கை கால்லாம் இயங்காது, அவரால் சாப்பிடக்கூட முடியாது, தன்னிச்சையாக அவர் இயங்க முடியாது. அவரோட மூளை மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அந்த மூளைக்காக அமெரிக்கா வந்து நாசா வந்து எவ்வளோ செலவு பண்ணுதுன்றா அது வந்து நம்ம கணக்கே கிடையாது. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்றாரு, நம்ம அவரோட மூளையை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இன்னைக்கு ஏலியன்ஸ்ல பத்தி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வெளில வருது. இந்த ஸ்டார் வார்ஸ் மூவில எடுத்தது காரணம் கூட அவர் தான். அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொல்றாரு, இந்த ஐன்ஸ்டீனை மாதிரி நம்ம வந்து யோசிக்கவும் கிடையாது, அந்த ஐன்ஸ்டீன் மாதிரி அணுகவும் இல்லை எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்கள் வந்து என்னன்னா, நம்மளோட கருத்துக்கள் வந்து வெளியே சொல்லும் போது, இன்னைக்கு கூட விவேகானந்தர் வந்து இஸ்லாத்தை பத்தி நிறைய பிளஸான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து நான் இன்னைக்கு இருக்கிற இந்து அறிஞர்களும் சரி, இந்து மார்க்க அறிஞர்களும் சரி, இந்துத்துவாவை பத்தி பரப்புறவங்களும் சரி, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கான இழுக்கா நினைக்கிறாங்க. அவங்களுக்கான என்ன சொல்றது, இஸ்லாத்தை பத்தி நாம இன்னைக்கு வரையும் அவதூறா சொன்னோம். நாம வழிபடுற தலைவர் வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவா ஒரு வார்த்தை பேசினா கூட அது வந்து நமக்கான தன்னோட பிரஸ்டீஜ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மறைக்கிறாங்க, இருட்டடிப்பு செய்யறாங்க. ஆனா அங்க எப்படின்னா, இது வந்து ஃப்ரீ வில். அதாவது நீங்க வந்து செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், செய்யாம விட்டா செய்ய வேண்டாம். நீங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், நீங்க திருடணும்னு நினைச்சா திருடலாம், நீங்க திருடாம விட்டா திருட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தனியா பார்த்து, அவங்களுக்கு தனியா 14 ஏஜ் ஆஃப் 14 வந்து அவங்க வந்து they will take own decision in their life. அவங்க அப்பாவும் கேட்க முடியாது, அவங்க அம்மாவும் கேட்க முடியாது, அவங்க டீச்சரும் கேட்க முடியாது. அவங்களுக்கு தேவையான அவங்க படிக்கலாம், அவங்க செய்ய வேண்டியது அவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயம் வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா போயிடுச்சு இஸ்லாத்துக்கு. 2001 வந்து இஸ்லாத்தோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளப்பெரிய விஷயம். 1978 வந்து நாம இருந்தது வந்து 92 கோடி மக்கள் தான். இன்னைக்கு வந்து நம்மளோட டேட்டா பேஸ் வந்து வேட்டிகன் சிட்டியோட இட்டாலியில இருக்க வேட்டிகன் சிட்டியோட ரிப்போர்ட் படி இன்னைக்கு வந்து இஸ்லாம் தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டி. அதை வந்து இன்னைக்கும் வந்து இருட்டடிப்பு செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல இங்கிலாண்டோட வளர்ச்சியும் அமெரிக்காவோட இஸ்லாமிய வளர்ச்சியும் பார்க்கும்போது அவங்களே வந்து கண்டிப்பா நெஞ்சு மேல கையை வச்சு ஒத்துப்பாங்க, ஆமா இஸ்லாம் தான் வந்து அதிகமான பாப்புலேஷன்ல இருக்குது. இதுலயும் வந்து நாம வந்து பெருமைப்படக்கூடாது. ஒரு இஸ்லாமியனா இருக்கிறதுக்கு நாம வந்து மிகப்பெரிய பெருமைப்படணும். தனி மனித ஒழுக்கத்தின் காரணமாக தான் நம்ம பெருமைப்படணுமா கண்டி, கூட்டத்தின் பெரும்பான்மையை கண்டு நம்ம வந்து பெருமைப்படக்கூடாது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த ரோம் நகரம் தான், இதான் இட்டாலியில இருக்க ரோம் நகரம் தான் வந்து இன்னைக்கு நமக்கான ஹோலி பிளேஸ் மாதிரி அவங்களுக்கான ஹோலி பிளேஸ், கிறிஸ்டியானிட்டி ஹோலி பிளேஸ். ஆனா அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 50 மஸ்ஜித் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்குதான். அதுக்கு என்ன காரணம்னா, தொல்றதுக்கு இடம் இல்லாம, என்கிட்ட பணம் இருக்குது, 10 கோடி ரூபாய் இருக்குது, எனக்கு செலவு பண்ண வழி தெரியல, நான் ஒரு மஸ்ஜித் கட்டுறேன், அந்த நோக்கில கட்டல. தொல்றதுக்கு இடம் இல்லாம அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 50 மஸ்ஜித் கட்டுறாங்க. அதாவது இது வந்து மிகப்பெரிய விஷயம். என்ன ரீசன்னா, நம்ம மக்காலையும் மதினாலையும் ஒரு 40 சர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய இழுக்காயிடும்.
நமக்கு மிகப்பெரிய இழுக்குங்க. அது உண்மையில சொல்றேன், நமக்கு மிகப்பெரிய இழுக்கு. என்ன ரீசன்னா, இறுதி தூதர் வந்தாச்சு, இறைவன் ஒருத்தன் தான்றத நம்பியாச்சு, நம்ம நேரான பாதையில நின்றுட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ளேயே ஒரு கூட்டம் வந்து வழிகட்டு போகுது. அப்படின் போது நமக்கு அது எவ்வளவு பெரிய வழியை ஏற்படுத்தும். ஆனா அங்க வந்து இதாயத்தின் கதவை வந்து திறந்துட்டான் அல்ல. அங்க இட்டாலியிலேயே இருக்கிற வேட்டிகன் சிட்டில வந்து 50 மஸ்ஜித் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுல வந்து இஸ்லாமியத்தோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்குண்டா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நாம சொல்லணும்னா 235% வந்து விக்கிபீடியால வந்து போடுறோம் growth prospect. அதாவது 100 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 335 ரூபாய் நமக்கு கிடைச்சிடும். 100 235 மடங்கு. 200 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2,35,000 rupees you will get in Islam. அதாவது இஸ்லாமியத்தோட growth என்ன 235%. இதே கிறிஸ்டியானிட்டி வந்து 71% growthல வந்து இன்னைக்கு இருக்கு. என்ன ரீசன்னா 71% ஆஃப் growth வந்து என்ன ரீசன்னா, அவங்க வந்து பணத்தால வறுமையான தேசத்துல இஸ்லாத்தை பரப்புறாங்க. வறுமையான தேசத்துல வந்து இஸ்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு வந்து அதிகமான முயற்சிகள் செய்யறாங்க. அந்த நாட்டுல நம்மளும் ஒரு நாடு. என்ன ரீசன்னா, இந்தியா வந்து பணக்காரர்கள் அதிகமா வசிக்கிற நாடு அப்படின்னு நம்ம இதுல உலகத்துல வந்து பணக்காரர்கள் அதிகமா யாரு எங்க வசிக்கிறாங்கன்னா அமெரிக்கால 7வது இடம் வந்து இந்தியா கொடுத்திருக்காங்க. வறுமைகள் எங்க வந்து வறுமையான மனிதர்கள் எங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு வந்து 2வது இடம் கொடுத்துருக்கோம். பணக்காரர்கள நம்ம 7வது இடத்துல இருக்கோம், வறுமையில வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இதை வந்து எதுக்காக பெருமைப்படணும், எதுக்காக வந்து இழிவா நினைக்கணும்? கண்டிப்பா நம்ம வந்து வறுமையான தேசம் தான் இது. உண்மையிலே போலியான ஒரு தேசத்துல நாம நிக்கிறோம். இந்த தேசத்துல வந்து இவங்க வந்து வறுமையின் காரணத்தை வந்து மக்களை வந்து திசை திருப்பி வறுமையை வந்து நான் போக்குறேன், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு அதாவது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீ சீசர் மன்னர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து நாங்க வந்து இஸ்லாத்தை பரப்பவே இல்லை, நாங்க வந்து தேசத்தை பிடிக்கிறதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, நீங்க எங்களோட ஷரியத்தின் அடிப்படையில நாங்க வந்து கொண்டு வரணும், இஸ்லாமிய தேசம் விரிவடையணும், எங்களுக்கான பாதுகாப்பு வந்து குறைச்சலா இருக்கு, நீங்க வந்து இந்த தேசத்துல இருந்தீங்கன்னா நீங்க எந்நேரமும் படையெடுப்பீங்க, அந்த ஒரு நோக்கத்துல தான் இஸ்லாமிய பரப்புறோம், இஸ்லாமிய பரப்பரப்ப வெகுவாக பரப்புறோம், வெகுவாக இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அப்ப சீசர் வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து இஸ்லாத்தை பரப்புற நோக்கத்துல மட்டும்தான் நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து சொல்றாங்க, நீங்க தான் வந்து பணத்தை கொண்டோ நீங்க வந்து உங்களோட செல்வ செழிப்பை கொண்டோ கிறிஸ்டியானிட்டியை பரப்பி இருக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு கிறிஸ்டியன் வந்து முஸ்லீமான ஒவ்வொரு கிறிஸ்டியனையும் வந்து கேட்டு பாருங்க, நாங்க ஏதாவது கொடுத்தோமா, நாங்க அன்பளிப்பு கொடுத்து அவங்கள வர வச்சோமா, இல்ல ஏதாவது அற்புதத்தை காமிச்சோமா, கையை காலை வர வைப்பேன், கண்ணை வைப்பேன், கண்ணு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது அற்புதத்தை வர, இது எல்லாம் போலியா நீங்க தான் செய்றீங்க, நாங்க எந்த இடத்துலயுமே செய்யல. இதை வந்து வரலாறுல பதிவு பண்றாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு வரையும் கண்டினியூ பண்ணி இதே பிரின்சிபல்ல இன்னைக்கு உங்க கிறிஸ்டியானிட்டியை வளர்க்க வச்சு 212 கோடி மக்கள் வந்து இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்காங்கண்டா அதுக்கு வந்து அவங்க ஒரு உபயோகிச்ச ஒரு மிகப்பெரிய காரணி சைத்தானால உருவாக்கப்பட்ட பணம் தான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தான பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முதல் பிதத் எதுல நடந்ததுண்டா உணவுல தான் நடந்தது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 பிறைக்கு வந்து 3 பிறை முடிகிற அளவுக்கு வரையும் வந்து அவங்க வந்து அடுப்பே பற்ற வச்சது கிடையாது அவங்க வீட்டில். அந்த அளவுக்கு வந்து வறுமையை தான் அவங்க வந்து அவங்க நேசிச்சாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மௌத்தான பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பதிவு பண்றாங்க, முதல் பிதத் வந்து உணவுல தான் நடந்தது, நீங்க வந்து உணவுகள் அதிகமாக்கிட்டீங்க. அதே அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, நான் வந்து ஒண்ணுமே பண்ணல, நான் வந்து கல்ல தள்ளனா அங்க தங்கம் இருக்கும், புல்ல புடுங்கன்னா வைரம் இருக்கும், வெள்ளி இருக்கும், அப்படி வந்து அல்லாஹ் எனக்கு பரக்கத் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து பாதி நாள் அரை நாள் கழிச்சு தான் நீங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள நுழைவீங்க. அதான் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சஹாபாக்கள் அவரும் ஒரு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். அந்த சஹாபி கிட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வந்து அரை நாள் பிந்தி தான் நீங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள வருவீங்க. என்ன ரீசன்னா, நீங்க பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க, அந்த பணத்துக்கான கணக்கை ஒப்படைச்சிட்டு தான் நீங்க வந்து எங்களை சொர்க்கத்துல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து மிகவும் ஒரு ஆபத்தான, மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா அல்லாஹ் வந்து எனக்கு பரக்கத் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நோம்பு வைக்கும் போது நோம்பு துறக்கிறதுக்கு வந்து கஞ்சி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த கஞ்சை பார்த்துட்டு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த கஞ்சை பார்த்து அழுகுறாங்க. அழுதுட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னோட சஹாபாக்கள் வந்து உணவு இல்லாத வந்து எவ்வளவோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பேரிச்சம்பழம் கொண்டு வந்து அவங்க வந்து ஒரு நாள் உணவையே வந்து எடுத்துக்கொண்டாங்க. ஆனா எனக்கு யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு உணவு கிடைச்சிருக்கு, யா அல்லாஹ் அவர்களுக்கும் அந்த உணவு வந்து போய் சேரணும், யா அல்லாஹ் அதுக்காக வேண்டி அவங்களை பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு கண்ணீர் மல்க வந்து அந்த கஞ்சி குடிக்கிறாங்க. அதாவது இஸ்லாமத்தோட வளர்ச்சி வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கு வரையும் உண்மைன்ற ஒரே விஷயத்தின் காரணமாக தான் இஸ்லாம் பரவச்சு கண்டி மற்ற எந்த ஒரு அற்புதத்தை கொண்டோ பொய்யான
பொய்யான பிரச்சாரத்தை கொண்டோ ஆசை வார்த்தை கூறியோ எந்த ஒரு விஷயம் கொண்டும் இஸ்லாம் பரவே இல்லை. அது இல்லாம நான் வந்து இந்த கூட்டத்தை சேர்ந்தா, நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தா, இந்த கூட்டத்தை சேர்ந்தா, இந்த ஒரு காரணத்துக்காக பரவாயில்ல. இதே வந்து நிரூபிக்குது என்ன ரீசன்னா, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதிகள் என்று அது அதிகமா ப்ரொபகண்டா பண்ணப்பட்டுடுச்சு. ஆனா இன்னைக்கும் வந்து இஸ்லாத்தோட வளர்ச்சி வந்து இவங்களால தடுத்து நிறுத்த முடியல. அது ஏன்? நீ முஸ்லீம் என்ன தீவிரவாதி சொல்லுவாங்க. என்னோட மாமா பையன் வந்து சொல்றான், என் அம்மா கிட்ட சொல்றான், இப்பா அந்த காலித் பையனை வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லுங்க, அவன் வந்து தீவிரவாதி நான் போயிட போறான் அப்படின்னு வந்து என் அம்மா கிட்ட சொல்லி என் அம்மா வந்து கிண்டலா சொல்றாங்க, உன்னை தீவிரவாதின்னு சொல்றாங்கடா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். ஐ எம் a fundamentalist. I follow Islam completely. I want to follow Islam completely. அது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து டெரரிஸ்ட் தான், உங்க பார்வையில நான் டெரரிஸ்ட் தான். அல்ஹம்துலில்லாஹ், I am a terrorist. I am a fundamentalist. I'll be like it. அது மாதிரி என்னோட பர்சனல் லைஃப் இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் வந்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கா, இதுக்கு என்ன ஒரே ஒரு காரணம், சத்தியம் மட்டுமே தான். இந்த சத்தியத்தை வந்து அதிகமா ஆதரவு வைக்கக்கூடிய மக்கள் வந்து வெஸ்டர்ன்லயும் கனடாலையும் அமெரிக்காலையும் அதிகமான மக்கள் இருக்காங்க. அவங்க உண்மைன்னு தெரிஞ்சிச்சா தூக்கி போட்டு எல்லாத்தையும் வந்துருவாங்க, தூக்கி போட்டு அதெல்லாம் வந்துடும். இது வந்து இஸ்லாத்தோட வளர்ச்சி வந்து பிரான்ஸ்ல இங்கிலாந்துல அதிகமா இருக்கு. இதை வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ கணக்குல நான் உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இதுல வந்து நான் மீட்டிங்ல பக்காவா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ فؤادك يملأه القرآن. قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلاما وطمئنانا.